வணக்கம். இது தமிழ்வினின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மரபு ரீதியாக மூடப்பட்ட பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் பேழை. தந்தை செல்வாவின் 48வது நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பு. கடன் அட்டை பாவனையாளர்களுக்கு வெளியான தகவல். ஜிகாத் அமைப்புகளின் இலக்காக மாறப்போகும் இலங்கை எச்சரிக்கை முன்னாள் அமைச்சர். பாரிய சிக்கலில் சுவிஸ் வாழ் இலங்கை தமிழர்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார். ஈரான் அறிவிப்பு. முல்லைத்தீவில் சொந்த காணிகள் இருந்தும் இடமின்றி தவிக்கும் மக்கள் கடும் ஆதங்கம். தொடர்வன விரிவான செய்திகள். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்றைய தினம் வெளியிடப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நடைபெற்றது. உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் 3,33,185 பரீட்சார்த்திகள் தோற்றினர். அதில் 2,53,390 பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் 79,795 பேர் தனியார் விண்ணப்பதாரர்கள் ஆவார். நாடு முழுவதும் 2,312 மத்திய நிலையங்களிலும் 319 ஒருங்கிணைப்பு மையங்களிலும் காபோதர உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி விருப்பத்துக்கு அமைய அவரது உடல் ரோமில் உள்ள புனித மரியா மேஜிஜோரே பெசிலிக்காவில் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது. நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனைகள் இலங்கை நேரப்படி இன்று மாலை 1:30 மணியளவில் வத்திக்கான் நகரில் உள்ள புனித பீருது சதூகத் நடைபெறவுள்ளது. இறுதி திருப்பலியை கர்தினால் கல்லூரியின் தலைவர் நடாத்தவுள்ளார். புனித பேருது பசிலிக்காவில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு கடந்த சில தினங்களாக இரவு முழுவதும் மக்கள் இறுதி மரியாதை செலுத்துவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் பேழை மரபு ரீதியாக கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மூடப்பட்டது. இதேவேளை இன்றைய தினம் இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளில் கத்தோலிக்க மக்கள் துக்க தினம் அனுஷ்டிப்பதுடன் பல ஆலயங்களில் இரங்கல் திருப்பலிகளும் ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் உட்பட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாப்பரசரின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பதற்காக இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் 48வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. இதற்கமைய தந்தை செல்வாவின் 48வது ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் ஜாழ் தந்தை செல்வா நினைவிட வளாகத்தில் நடைபெற்றது. தந்தை செல்வா நினைவு அறங்காவற் குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் மற்றும் தந்தை செல்வா நினைவு அறங்காவற் குழுவினர் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சி 1949ஆம் ஆண்டில் இலங்கை தமிழ் காங்கிரசு கட்சியிலிருந்து பிரிந்து எஸ்.ஜே.வி. செல்வநாயகம் தலைமையில் உருவாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வவுனியாவில் தந்தை செல்வாவின் 48வது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா மணிக்கூடு கோபுர சந்தியில் அமைந்துள்ள அவரது சிலை முன்பாக இன்று காலை குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தந்தை செல்வநாயகத்தின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம், கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள், கட்சி ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் கடன் அட்டையை பெற காத்திருப்போருக்கு உள்நாட்டு வருவாய் திணைக்களம் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் கடன் அட்டையை பெறும் போது வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை கட்டாயமாக்குவதன் அவசியம் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு மே மாதம் 18 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு நபரும் உள்நாட்டு வருவாய் திணைக்களத்திடமிருந்து வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெற வேண்டும் என்று அரசாங்கம் ஒரு வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டது. வர்த்தமானி அறிவிப்புக்கு அமைய 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அன்று 18 வயது பூர்த்தியானவர்களும் 24ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களும் கட்டாயமாக வரி எண்ணை பெற வேண்டும். அதற்கமைய வாகனத்தை பதிவு செய்தல், வாகனத்தை வேறொரு நபருக்கு மாற்றுதல், காணி பதிவு செய்தல், வணிகத்தை பதிவு செய்தல் மற்றும் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை மாற்றுதல் ஆகியவற்றின் போது வரி எண் கட்டாயமாக இருக்கும் என்று உள்நாட்டு வருவாய் திணைக்களம் அறிவித்துள்ளது. 18 வயது நிறைவு செய்த 10 மில்லியன் மக்களுக்கு வரி எண்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 7 மில்லியன் பேர் வரி எண்களுக்கு இன்னும் விண்ணப்பிக்கவில்லை என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஜிகாத் அமைப்புகளின் இலக்காக இலங்கையும் மாறலாம் என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டார்.
இவ்வாறு ஜிகாதிகளின் இலக்காக இலங்கை மாறுவதற்கு முக்கிய காரணம் அனுர அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்ட ரகசியமான முறையிலான பாதுகாப்பு ஒப்பந்தமே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் மூண்டால் இலங்கை பலிக்கடாவாகலாம். இந்தியாவுடன் அனுருகுமார திசாநாயக்க செய்துள்ள திருட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் காரணமாக இலங்கை இந்தியாவின் பக்கம் நிற்க வேண்டும். இதனால் உலகில் உள்ள ஜிகாதிகளின் இலக்காக இலங்கை மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நாட்டு பெற்றுள்ள தலைவர் என்றால் அனுருகுமார இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். சுவிட்சர்லாந்தில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் மோசடியாளர்களிடம் சிக்கி பணத்தை இழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் செங்காலான் மாநிலத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் சுமார் 1300 பிராங்குகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தமிழ் இளைஞர் புதிய ஐபோனை பரிசாக பெற்றுள்ளதாக குறிப்பிட்டு அனுப்பப்பட்ட குறுந்தகவலை பெற்றுள்ளார். இதனை உண்மையென நம்பிய இளைஞர் அதில் உள்ள லிங்கினை கிளிக் செய்துள்ளார். அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். சில நிமிடங்களில் குறித்த வங்கி கணக்கில் இருந்து பணம் பெறப்படும் அறிவுறுத்தலை பெற்றுள்ளார். இதன்போது வங்கியில் நிலுவையில் இருந்த சுமார் 1300 பிராங்குகள் மோசடியாளர்களில் கொள்ளையிடப்பட்டுள்ளமை தெரிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இவ்வாறான மோசடிகளில் சிக்கிய பல தமிழர்கள் பணத்தை இழந்துள்ளதாக சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. இந்திய பாகிஸ்தான் நாடுகளிடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் என ஈரான் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரான் இவ்வாறு அறிவித்துள்ளது. காஷ்மீரின் பஹல்காம் மலைப்பகுதியில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் கடந்த 22ஆம் தேதி தாக்குதல் நடத்தினர். இதில் வெளிநாட்டினர் உட்பட 26 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பா ஆதரவு அமைப்பான DRF பொறுப்பேற்றுள்ளது. எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் இந்திய ராணுவத்துக்கும் இடையே மோதல் நடந்து வருகின்றது. இதனால் எல்லைப் பகுதியில் பதற்றம் நீடித்து வருகிறது. இதற்கிடையே பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்துக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். வட்டுவாகல் கோட்டாபய கடற்படையினரால் அபகரிக்கப்பட்ட மக்களுடைய காணிகளின் விடுவிப்பு தொடர்பாக வட்டுவாகல் கிராம மட்ட அமைப்புகளின் உறுப்பினர்கள் இணைந்து கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். குறித்த கலந்துரையாடலானது உதயசூரியன் சனசமூக நிலையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஆரம்பமான குறித்த கலந்துரையாடலில் வட்டுவாகல் கோட்டாபய கடற்படையினரால் மக்களுடைய 617 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படாது இருப்பது தொடர்பாக பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தென்னை பனைவளம் வயல் நிலங்கள் முந்திரிகை இருந்தும் அதன் பயனை பெற முடியாத அளவில் இருக்கின்றோம். எங்களுடைய மூதாதையருடைய சொத்தினை நாங்கள் பார்க்காமல் போய்விடுவோமோ என்ற பயம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. கடற்படையினர் சொந்த நிலம் போல் அப்பகுதியின் அருகிலே செல்ல முடியாத நிலை இருக்கிறது. காணிகளை இழந்த மக்கள் மறுகரையில் அயலவர்களது காணிகளிலும் உறவினர்களது காணிகளிலும் குடியிருக்கிறார்கள். தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் அரிசி, தேங்காய், கஜ்ஜு உற்பத்திகள் போன்ற வாழ்வாதாரத்தை நம்பி வாழ்ந்த மக்கள் நிலத்தை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் இந்த மக்களின் பொருளாதாரம் ஒருபடி மேல் உயர்ந்திருக்கும். காணிகள் விடுவிக்கப்படுமா என்ற கவலையில் இன்று வரையிலும் இருக்கிறார்கள். காணிகள் கிடைத்து அங்கு சென்று வாழ்ந்து விடலாம் என்ற ஆசைகளுடன் வாழ்ந்தார்கள். ஆசைகள் நிறைவேறாமல் சிலர் உயிரை மாய்த்திருக்கின்றார்கள். மாற்று காணிகள் எவையும் எமக்கு தேவையில்லை. எமது சொந்த நிலைமை எமக்கு தேவை. எமக்குரிய வயல் நிலங்களில் கடற்படையினர் துப்புரவு செய்து 3 ஆண்டுகளாக வயல் விதைத்து வருகின்றார்கள். ஆனால் வயல் விதைப்பதற்கான சான்றுகள், அதாவது வயல் நிலங்களுக்கான பணம் எடுப்பதற்கான ஆதாரம் எம்மிடம் இருக்கிறது. 3 சந்ததிகளை கடந்து வந்திருக்கிறோம். அவர்களுக்கும் இந்நிலம் கிட்டுமோ என்று தெரியாத நிலை இருக்கிறது. கடல் வளம், விவசாயம், கால்நடைகளை நம்பி வாழ்கின்றோம். தற்போது அரசாங்கம் மாறியிருக்கின்ற இந்த காலத்திலேயாவது உண்மையான, நேர்மையான, நியாயமான தீர்வுடன் இந்த காணிகளை எங்களுக்கு விடுவிக்க ஜனாதிபதி ஆவண செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழ்வினின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.